பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவரான கே. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் 2025 ஜூலை 5ஆம் தேதி தனது கணவரின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தன்று திருவள்ளூர் மாவட்டத்தின் பொத்தூர் பகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கி தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கடந்த 2024 ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் வெட்டி கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஆனால் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் தன்னை ஓரங்கட்டியதாகவும் கட்சி அரசியலில் உரிய பங்கு மறுக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டி பகுஜன் சமாஜ் கட்சியிலிருந்து விலகி இந்த புதிய கட்சியை அறிவித்தார். இந்த நிகழ்வில் பொற்கொடி கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தி 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் ஏற்றி வைத்தார். இதில் நீல பின்னணியில் பேனாவை ஏந்திய யானை சின்னம் இடம்பெற்றுள்ளது. இது அம்பேத்கரிய மதிப்புகளையும் கல்வி மற்றும் மேம்பாட்டை வலியுறுத்துவதையும் குறிக்கிறது. இந்த சின்னம் தொடர்பாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கு குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பல முக்கிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு ஆம்ஸ்ட்ராங்கின் தியாகத்தையும் சமூக நீதிக்கான அவரது பங்களிப்பையும் பாராட்டினர். பொற்கொடி தனது கணவரின் பாதையை பின்பற்றி சமூக நீதி மற்றும் பகுஜன் சமூகத்தின் உரிமைகளுக்காக போராடுவதாக உறுதியளித்தார். இந்த புதிய கட்சியை தொடங்குவதற்கு முன்பு அதிமுகவுடன் இணைவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் அவை தோல்வியடைந்ததால் தனி கட்சி தொடங்க முடிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வு கடுமையான காவல்துறை பாதுகாப்புடன் நடைபெற்றது. மேலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஆம்ஸ்ட்ராங்கின் கொள்கைகளை முன்னெடுத்து தமிழக அரசியலில் புதிய அலையை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.